ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம பார்க்க போகிற உண்மை சம்பவம். ஆக்சுவலாக இந்த உண்மை சம்பவத்தை பற்றி கண்டிப்பாக ஆன்லைன் ஸ்டோரி சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த ஒரு டைம் உங்களுக்கு ஒரு ஹாரர் ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட சம்பவத்தை தான் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக இந்த இன்சிடென்ட்டை நீங்கள் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் இருக்கிற சுவாரஸ்யம் ஹாரர் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையில த்ரில்லிங் வந்து நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட் பண்ணாமல் இருக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் லோகேஷ். இவர் வேலூரை சேர்ந்தவர். அண்ட் இந்த பேய் சம்பவம் 2021 தான் இவரோட லைஃப்பில் நடந்திருக்கு. 2021 லோகேஷ் இவரும் 12th தான் படிச்சுட்டு இருக்காரு. அதுவும் 12th பசங்களான லோகேஷ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளாஸை கட் அடிச்சுட்டு பக்கத்து ஏரியாவான அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏரியாக்கெல்லாம் போகும்போது தான் ஒரு பேய் சம்பவத்திலையும் மாட்டிக்கிறாங்க. அது என்ன ஏதுன்றதை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா 2021 வேலூர் மாவட்டம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண லோகேஷ் அந்த சமயம் 12th தான் படிச்சுட்டு இருக்காரு. அண்ட் லோகேஷ் இவரோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மற்ற ஏரியாவிலேருந்து, இப்போ ஒரு இடத்துல ஸ்கூல் இருக்குன்னா வேறு வேறு ஏரியாவிலேருந்து பசங்க வருவாங்க. ஸோ அதே போல தான் லோகேஷ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேறு வேறு ஏரியாவிலேருந்தும் வந்துட்டு இருக்காங்க. இப்படி ரெகுலராக ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த பசங்க இவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கவும் ஆரம்பிக்குது. என்னடா டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம், பேசாமல் கிளாஸை கட்டடிக்கலாமா அப்படின்னு பசங்கள்லாம் பிளான் பண்ணுறாங்க. அப்படி கிளாஸை கட்டடிச்சிட்டு எங்கே போகலாம் அப்படின்னு இவங்களும் யோசிக்கும் போது, ஏன்னா கரெக்டாக ஸ்கூல் விடுற டைமில் இவங்களும் வீட்டுக்கு கிளம்பிடணும், இல்லைனா வீட்டில் பிரச்சனை ஆயிரும். ஸோ இப்படிலாம் யோசிச்ச பசங்க, அதுவும் லோகேஷ் இவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, டேய் உங்கள் வீடு இந்த ஏரியாவில் தானே இருக்குது, அண்ட் அந்த இடத்துல நிறைய காடு மரலாம் இடம் இருக்குல்ல, பேசாமல் அங்கே போனால் என்ன அப்படின்னு பசங்க எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட ஏரியா, அதாவது பக்கத்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு. அண்ட் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பசங்கள்லாம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சரக்குலாம் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இவங்க ஸ்கூல் பசங்க தானே, ஸோ அதனால் சரக்கு வாங்கல, அதுக்கு பதிலாக சிகரெட்டை வாங்கிட்டு போகிறாங்க. என்னப்பா ஸ்கூல் பசங்க சிகரெட் பிடிக்கிறாங்கன்னு ஈஸியாக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னால் மட்டும் கேட்டுருவாங்களா? அதுவும் சிகரெட்னா சாதாரணமான சிகரெட் இல்லை, இது பாங்குன்னுலாம் சொல்கிறாங்க. சத்தியமாக சொல்ல போனால் பாங்குனா என்னன்னு கூட எனக்கு தெரியல. சரி, அதெல்லாம் அவங்க பர்சனல். ஏன்னா ஃப்ரெண்டோட பக்கத்து ஊரில் தானே இருக்காரு. அங்கே இருக்கிற அந்த காட்டு பகுதியில் போயிட்டு யாருக்குமே தெரியாமல் ஃபன் பண்ணுறதும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணலாம் அப்படின்னா பசங்க எல்லாருமே அந்த இடத்துக்கும் போகிறாங்க. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல பாங்கும் பிடிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட அந்த காட்டு பகுதியில் இந்த பசங்க மட்டும், அதாவது லோகேஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு இவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. இவங்களை தவிர்த்து வேற யாரும் ஆளுங்க அப்படின்னு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு நினப்பில் தான் இவங்களும் இருந்துட்டு இருக்க. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கும் தெரியுது, கொஞ்சம் தூரம் தள்ளி ஆளுங்களாம் இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் அதிகப்படியான ஆளுங்களாம் இல்லை, ஏதோ கம்மியான அளவுக்கு, ஏதோ ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கு. பட் அந்த ஃபேமிலி அந்த இடத்துல சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கு அப்படின்னு லோகேஷ் அண்ட் மற்ற எல்லாருமே அந்த இடத்தையும் அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்காங்க, என்னதான் பண்றாங்க அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப நேரமாக பசங்க இவங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வேடிக்கை பார்த்தபடியும் அந்த இடத்துல பாங்கும் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி டைமும் போயிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற அந்த நபர்கள், அந்த ஃபேமிலின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே அந்த இடத்துல அந்த பூஜை மாதிரியான விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறாங்க. ஸோ இப்படி அந்த ஃபேமிலி அங்கேருந்து போனதுக்கப்புறம் லோகேஷ் அண்ட் அவருடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி அங்கே என்னதான் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக பாங்கு பிடிச்சிக்கிட்டே திரும்ப அந்த இடத்துக்கும் போகிறாங்க. அங்கே இந்த சாமி கும்பிட்டதுக்கான நிறைய விஷயங்களும் வந்துட்டு இருக்கு. பட் எக்ஸாக்டாக இங்கே என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு எந்த விவரமும் அந்த சமயம் தெரியலை. ஸோ இதெல்லாம் தெரியாமல் அந்த சாமி கும்பிட்டா மாதிரி இருக்கிற அந்த ஒரு இடத்த, அதாவது பூஜை பண்ண அந்த இடத்து மேலே இவங்களும் இங்கேயும் அங்கேயும் வேணும்னே நடக்கிற மாதிரி அப்படியே பாங்கு பிடிச்சிட்டு அந்த இடத்துல அப்படியே உலாவிட்டு வந்துருக்காங்க. இப்படி இந்த பசங்க எல்லாருமே அந்த பாங்கு அடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல சைலண்டாக படுத்துக்கிறாங்க. அதாவது இந்த பூஜைலாம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல சைலண்டாக படுத்துக்கிறாங்க. இப்படி டைமும் போகுது. சாயங்காலம் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கும் ஓரளவுக்கு முழிப்பும் வருது. டேய் ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சு, இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு எல்லாருமே அந்த ஸ்கூல் விடுற டைமுக்கு இந்த இடத்த விட்டும் கிளம்பி கரெக்டாக ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போவாங்க பார்த்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட டைம். அந்த டைமில் பசங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. இதில் லோகேஷ் இவர் தான் அதிகப்படியாக அந்த பூஜை பண்ண
பண்ண இடத்து மேலே உலாவிட்டு இருந்தார். அவரும் சாதாரணமாக வீட்டுக்கு போகிறாரு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் இந்த பசங்க எல்லாருமே அந்த பூஜை பண்ண இடத்துல சுற்றிட்டு இருந்தாங்களா பங்கு அடிச்சுட்டு. அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல எந்த விதமான அமானுஷமான உணர்வும் ஃபீல் பண்ணவும் இல்லை. ரொம்பவே சாதாரணமாக தான் இருந்திருக்காங்க. இப்படி எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லோகேஷ் இவருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. சரி தூங்கலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் படுத்துட்டும் இருக்காரு. அதுவும் சாயங்கால வேலையில் தான் படுத்துட்டும் இருக்காரு. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரால் நிம்மதியாக படுத்து தூங்கவும் முடியல. படுத்துட்டு இருக்கும்போது அவரோட தலை மேலே ஏதோ ஏறுற மாதிரியும் ஏறி நிற்கிற மாதிரியும் அண்டு உடம்பு மேலே ஏது ஏறி நடக்கிற மாதிரியும் அண்டு இவரோட தூக்கத்தை ஏதோ இவர் பக்கத்தில் இருந்து கெடுக்கிற மாதிரியும் ஒரு உணர்வை வாழ்க்கையிலே தடவை உணரவும் ஆரம்பிக்கிறாரு. ஒரு லெவலுக்கு அப்புறம் இவராலேயும் ரொம்பவே முடியல. இதனால் லோகேஷ் இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி போய் குளிச்சுட்டு வந்துடலாம், குளிச்சுட்டு வந்தால் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு போய் குளிக்கிறதுக்கும் போயிருக்காரு. பட் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் குளிச்சுட்டு வந்திருக்காரு. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட இவருக்கும் அதே உணர்வு தான். அது ஒரு அமானுஷமான உணர்வாக தான் இருக்குது. கொஞ்சம் பயந்தும் இருக்காரு. இதனால் லோகேஷ் இவர் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்து தெருவில் இருக்கிற இவங்க பெரியம்மா பையனுக்கும் கால் பண்ணி அண்ணா இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னன்னு தெரியல கொஞ்சம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அண்ணன் அவரும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டேய் எங்கே போனேன் என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது தம்பி இவரும் கிளியராக சொல்லிடுறாரு. இல்லைண்ணே இந்த மாதிரி கட்டடிச்சிட்டு வெளியிலையும் போனோம், போயிட்டு வந்த இடத்துல என்னாச்சுன்னு தெரியல ஒரு மாதிரி உடம்புலாம் வலிக்குது, அதை தூங்கும்போது ஏதோ அழுத்துற மாதிரி மேலே ஏறி நிற்கிற மாதிரிலாம் இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அண்ணன் இவர் என்ன பண்ணுறாருன்னா டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வயசு பையன் கண்ட நேரத்தில் வெளியில் போனதுனால ஏதோ காற்று கருப்பு தான் அடிச்சிருக்கோம், ஒன்றும் இல்லை வா பக்கத்தில் கோவில் இருக்குது போயிட்டு வரலாம் அப்படின்னு அண்ணன் அவர் லோகேஷை கோயிலுக்கும் கூப்பிட்டு போகிறாரு. கோயிலுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களும் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வயசு பையன் வெளியில் போயிருக்கான் அதான் காற்று கருப்பு சுற்றிட்டு இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவரோட கையில் லோகேஷ் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு தாயத்தம் கட்டி விடுறாரு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு. இப்படி கோவிலில் இந்த விஷயம்லாம் முடிச்சதுக்கப்புறம் சைலண்டாக வீட்லேயே படுத்துட்டு இருக்காரு. நைட்டு அப்பாவும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டேய் என்னாச்சு ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா உடம்பு சரியில்லை அப்படின்னு முழுசாக நடந்த விஷயத்தை எதுவுமே சொல்லாமல் உடம்பு சரியில்லை அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அப்பா அவரும் சரி சரி உடம்பை பார்த்துக்க அப்படின்னு அவரும் ரிலாக்ஸாக விட்டுறாரு. சேம் அம்மாவும் அதே விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. இப்படி அந்த நைட்டு தூங்கலான்னு வரும்போது லோகேஷ் இவங்க வீட்டில் மீன் தொட்டியும் இருக்குது. அந்த மீன் தொட்டியில் கிட்டத்தட்ட 8 மீனும் வளர்த்துட்ருக்காரு. அதுலேயும் பெரிய பெரிய மீன்லாம் வளர்த்துட்ருக்காரு. அன்றைக்கி நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லோகேஷ் அவர் ஆசையாக வளர்த்துட்டு இருந்தா அந்த 8 மீனுமே இறந்தும் போயிடுது. 8மே ஒரே சமயம் இறந்தும் போயிடுது. இதை பார்க்கும்போது இவருக்கும் ரொம்பவே கஷ்டமாயிருது. என்னடா இவ்வளோ நாள் பார்த்து இவ்வளோ பெருசாக மீனை வளர்த்து அண்ட் கரெக்டான சமயத்தில் ஃபுட்டு தரதா இருக்கட்டும் டேங்க் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயமும் ப்ராப்பராக பண்ண ஆனால் இறந்து போயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இதுக்கப்புறம் லோகேஷ் இவரும் அந்த மீன் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு ஒரு மன வருத்தத்தோட அன்னைக்கு படுத்து தூங்கிட்டும் இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மறுபடியும் இவரோட உடம்பு மேலே ஏதோ ஏறி நடக்கிற மாதிரியும் அந்த தலையை நோண்டுற மாதிரியும் அந்த இவரோட தூக்கத்துக்கு எடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நடந்துட்டும் இருக்கு. இது அன்னைக்கு நைட்டு மட்டும் தான் நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு மட்டும் இல்லை அடுத்த 3 நாளைக்கு வரைக்கும் சேம் இதே மாதிரி விஷயமும் நடக்க. இது மட்டும் இல்லாமல் அந்த 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா லோகேஷ் இவருக்கு ஒரு சில குரல்களும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது லோகேஷ் இவரோட பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரியும் இவரை தான் கூட வர சொல்கிற மாதிரியும் ஒரு பெண்ணுடைய குரலும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ வரைக்கும் லோகேஷ் இவர் அந்த உருவம் அப்படின்னு எதுவுமே பார்த்ததில்லை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த 3ஆவது நாள் நைட்டு லோகேஷ் தூங்கிட்டு இருக்காரு, கூட அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கிற அவங்க அம்மா சடனாக அவங்களுக்கு லோகேஷ் பக்கத்தில் ஏதோ ஒரு பெண் நிற்கிறத அவங்களும் பார்க்குறாங்க. யார் இது நம்ம வீட்டுக்குள்ளே அதுவும் நம்ம பையன் பக்கத்தில் யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்களும் அங்கே யார் இருக்கான்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல ஒரு பெண் ரொம்ப நேரமாக லோகேஷ் இவரை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறத அவங்களும் பார்த்து பயந்துருக்காங்க. அந்த பயத்தில் யாருன்னு அப்படின்னு குரல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே இருக்கிற உருவம் மறைஞ்ச அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோகேஷ் இவங்க அம்மாவோட தூக்கமும் கலைஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தா இப்போ இது எல்லாமே நடந்தது இவங்களுக்கு ஒரு கனவாக வந்திருக்கு. உடனே பயந்தா அம்மா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவனுக்கு சமீபமாகவே உடம்பு சரியில்லாமலும் இருக்குது அண்ட் எதையோ பார்த்து பயந்தா மாதிரியும் இருக்கான். இது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி கனவு வந்திருக்கு, விடிஞ்சதுக்கப்புறம் இவனை நம்ம கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு லோகேஷ் அவரை கோயிலுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கா மாதிரி இருக்குது, இதனால் என் பையனுக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமா என்னன்னு தெரியல, நீங்கள் தான் கொஞ்சம் என்னென்னு பார்க்கணும்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களும் தெளிவாக பார்த்துருக்காங்க லோகேஷுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்போ தான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது, ஈவன் லோகேஷ் இவருக்கும் தெரியுது உங்கள் பையன் பின்னாடி ஒரு கன்னி ஆன்மா சுற்றிட்டும் இருக்கு
இருக்கு. சொல்ல போனா இந்த இடத்துல உங்க பையன் இறந்திருக்க வேண்டியது, ஆனா இவனுக்கு வர வேண்டிய ஆபத்தை உங்க வீட்டுல நீங்க வளர்த்துட்டு இருக்கிற வளர்ப்பு பிராணியான அந்த மீன்கள் ஏத்துட்டு அன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுல வளர்க்குற எல்லா மீனுமே செத்து போயிருக்குமே அப்படின்னு கேட்கும்போதும் இவங்களுக்கும் அப்பதான் விஷயம் புரிய வருது. இதனாலதான் அன்னைக்கு மீன் எல்லாமே செத்து போச்சா அப்படின்னு. இது மட்டும் இல்லாம அவங்க சொல்ற இன்னொரு விஷயம், இதை என்னால எதுவும் பண்ண முடியாது, இதுக்குண்டான ஆளை நான் காட்டுறேன், அவருக்கு வயசு 90 இருக்கும், அவர்கிட்ட நீங்க கூட்டு போனீங்கன்னா இந்த பிரச்சனைல இருந்து உங்க பையனை வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த வயசானவரோட விலாசமும் அட்ரஸும் கொடுக்குறாங்க. அவரை தேடி இப்போ லோகேஷ் இவங்க குடும்பம் போகுது. இப்போ அந்த பெரியவரை பார்த்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லும் போது அவருக்கும் கிளியரா புரிஞ்சிருது, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த பெரியவரும் அந்த இடத்துல ஒரு பூஜைலாம் பண்றாரு. பூஜை பண்ணதன் மூலியமா லோகேஷ் இவரோட கையில ஒரு மந்திரிச்ச தாயத்தும் கட்டி விடுறாரு. அவர் கட்டி விடும்போது ஒரு விஷயத்தையும் சொல்றாரு, இந்த தாயத்தை உன் பையன் கையில இருந்து கழலாம பாத்துங்க, அண்ட் இந்த தாயத்துக்கு எந்த விதமான தீட்டும் படாம பாத்துங்க. அப்படி இந்த 2 விஷயத்துல ஏதாச்சும் ஒன்று நடந்ததுன்னா மறுபடியும் அந்த கன்னி ஆன்மா உன் பையனை தேடி வரும், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி லோகேஷ் இவரும் அந்த தாயத்தை கட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் எந்த வம்பு தும்புக்கும் போறதில்ல, அதாவது கட்டடிச்சிட்டு வெளியில போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணாம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அவரும் அமைதியா இருக்காரு. இப்படி ஒரு மாசமும் போது எந்தவித பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே அமைதியாக தான் இருக்காரு. பட் 1 மாசத்துக்கு அப்புறம் லோகேஷ் இவரோட எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் 1 மாசம் ஆயிடுச்சு அண்டு இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே நமக்கு வரல, பேசாம நாம ஏன் பழையபடி கிளாஸை கட் அடிச்சுட்டு அதே இடத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போனோம்ல, அங்கே போயிட்டு பாங்க அடிச்சோமே, அந்த இடத்துக்கு ஏன் நம்ம போகக்கூடாது அப்படின்னு இப்போ லோகேஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மறுபடியும் அந்த இடத்த நோக்கியும் போறாங்க. அப்படி போனதுக்கப்புறம் மறுபடியும் அதே இடத்துல பாங்க அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு குடும்பம் அந்த இடத்துல பூஜைலாம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, சேம் அதே இடத்துல தான் இப்போ லோகேஷ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உலாவிட்டும் இருக்காங்க, வேணும்னே அந்த இடத்துல தான் நடந்துட்டும் இருக்காங்க. அப்படி அந்த இடத்துக்கு போயிட்டு பாங்கெலாம் அடிச்சு அங்கேயே தூங்கினதுக்கப்புறம் மறுபடியும் லோகேஷ் இவருக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியுது, விட்ட பிரச்சனை மறுபடியும் தொடர ஆரம்பிக்குது அப்படின்னு. அவருக்கும் அந்த இடத்துல ஒரு சில உருவங்கள் பார்க்கறதா இருக்கட்டும், ஒரு சில குரல்கள் கேட்கறதா இருக்கட்டும், எல்லாமே பெண்ணுடைய குரல் தான். இப்படி கேட்டதுக்கப்புறம் இவரும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த இடத்த விட்டு கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ மறுபடியும் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுல, இதை பற்றி வீட்டில் சொல்லக்கூடாது, சொன்னால் கண்டிப்பாக நம்மளை அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது, இதனால் இதை பற்றி எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு அமைதியாக அப்படியே விட்டுறாரு. இப்படி அமைதியாக விட்டு இந்த ஒரு விஷயமே இவருக்கு பிரச்சனை அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு. அது என்னன்னா, இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல் தூங்கிட்டும் இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது லோகேஷ் இவருக்கு ஒரு கனவும் வருது. அந்த கனவுல பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெண், அப்படி அழகாக இருக்கிற அந்த ஒரு பெண் லோகேஷ் இவர்கிட்டையும் வந்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. பேசுறது மட்டும் இல்லாமல் இவரை தொடவும் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே லோகேஷ் இவரால் உண்மையாலுமே உணர முடியுது. அதாவது வந்தது கனவு மாதிரி இல்லை, உண்மையிலே நடக்கிற மாதிரி ஒரு உணர்வும் இவருக்கும் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் அந்த பெண் லோகேஷ் இவர்கிட்ட கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்க இந்த ஒரு விஷயத்த லோகேஷ் இவரும் ஏற்றுக்கிறாரு. ஏன்னா லோகேஷ் இவருக்கு இல்லை இது கனவு தானே, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவரும் அந்த இடத்துல அந்த கனவை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த ஒரு விஷயம் 1 நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் கண்டினியூவாக நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா 70 கிலோ இருந்த லோகேஷ் இவரும் 53லேருந்து 55 கிலோ தான் மாறி மாறி இப்படி இருந்திருக்காரு. உடல் அளவில் ரொம்பவே சோர்ந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே பரிதாபமான நிலைக்கும் மாற ஆரம்பிக்கிறாரு. இப்படி 1 மாசத்துல 16 கிலோ குறைஞ்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் நம்ம பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போகிறாங்க, நிறைய ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போகிறாங்க. அண்ட் அவரோட உடம்பை கம்ப்ளீட்டாக செக் பண்ணியும் பார்க்குறாங்க ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு. ஆனால் செக் பண்ண வரைக்கும் அவரோட ஹெல்த்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு டாக்டர் சைட்லேருந்தும் சொல்கிறாங்க. அப்போ இது இந்த பிரச்சனை இல்லைனா கண்டிப்பாக அமானுஷமான ஏதாச்சும் பிரச்சனை தான் இருக்கும் அப்படின்னு மறுபடியும் அந்த பெரியவர்கிட்டையும் கூட்டு போகிறாங்க. அவரும் நாடி பிடிச்சும் பார்க்குறாரு. பார்த்த உடனே கிளியராக சொல்லிடுறாரு, அந்த கன்னி ஆன்மா மறுபடியும் இவனை பின்தொடர்ந்து வந்திருக்கு, பரவாயில்ல கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிட்டு வந்துட்டீங்க, இப்போ வரைக்கும் அந்த ஆன்மா இவன் வயிற்றுக்கிட்ட தான் இருக்குது, கொஞ்சம் விட்டோன்னா இவன் வயிற்றுக்குள்ளேயும் இறங்கிரும், அப்படி இறங்கிருச்சுன்னா உங்கள் பையனை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இறங்கினா அந்த கன்னி ஆன்மாவை வெளியில் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம், ஒன்ஸ் இறங்கிச்சுன்னா அது வாழ்க்கை ஃபுல்லாக உன் பையன் உடம்புல தான் இருக்கும், அது உன் பையன் இறந்ததுக்கு சமம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே பதறியும் போகிறாங்க. அப்போ அந்த பெரியவர் என்ன பண்ணுறாருனா, இதை தற்காலிகமாக தான் சரி பண்ண முடியும், அதாவது நிரந்தரமாக இந்த கன்னி ஆன்மாவை உன் பையன்கிட்ட இருந்து பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்,
எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கொல்லிமலைக்கும் போகிறேன், அந்த இடத்துல பூஜை பண்ணி கொஞ்சம் மையம் எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு, அதை உன் பையன் தலையில் அடுத்த 11 நாளைக்கு தடவுங்க, அடுத்த 11 நாளைக்கு உன் பையன் தலைக்கு குளிக்கக்கூடாது, இது மட்டும் இல்லாமல் அசைவ பொருள் எதுவுமே சாப்பிடக்கூடாது, அண்டு வீட்டை தவிர அவன் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, பத்திரமா பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலே லோகேஷ் இவரும் அடுத்த 11 நாள் வரைக்கும் வீட்டிலே இருந்திருக்காரு. தலைக்கு குளிக்காம அந்த மையம் மட்டும் தலையிலே தடவிட்டு இருந்திருக்காரு. அண்டு டெய்லி பூஜை பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்படி 11 நாள் முடிவில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை கொஞ்சம் அடங்கின மாதிரியும் இருக்கு. இப்படி பப்ளிக் எக்ஸாமும் வருது. பப்ளிக் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் 12th படிச்சுட்டு இருக்காருல, ஒழுங்காக படித்து எக்ஸாம் அட்டன் பண்ணால் தானே பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் படிக்கிற வேலையில் கொஞ்சம் மும்முரமாகவும் இருந்துட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எக்ஸாமுக்கு படிக்கும்போது இவரோட கையை ஏதோ ஒன்று பிடிச்சி இழுத்துட்டும் இருக்கும். என்னன்னு பார்த்தா பக்கத்தில் அந்த கன்னி ஆன்மாவும் இருந்துட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது எல்லாமே டெம்பரரி சொல்யூஷன் தான். பர்மனெண்ட்டாக இவரை விட்டு அந்த கன்னி ஆன்மா போல தற்சமயமா அப்பப்போ அந்த பிரச்சனை பெருசாக விஸ்வரூபம் எடுக்காம அப்படியே சின்ன சின்னதாக தான் இருந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில் தான் இவரும் படித்து எக்ஸாமை ஓரளவுக்கு எழுதி இவரும் பாஸ் பண்ணிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு நடுவில் இந்த பாங்கு சிகரெட் பிடிக்கிற இந்த ஒரு விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக விட்டுறாரு. ஏன்னா அதை பிடிக்க போய் அந்த இடத்துல தானே இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது அப்படின்னு. இப்படி எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டும் வருது, பாஸ் பண்ணிடுறாரு. அப்படியே காலேஜும் ஜாயின் பண்ணுறாரு. காலேஜ் ஜாயின் பண்ண அந்த ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக லோகேஷ் இவரை தொந்தரவு பண்ணவும் ஆரம்பிக்குது. அண்ட் இந்த மாதிரி பிரச்சனை முன்கூட்டியே வரப்போகுது அப்படின்னு லோகேஷ் அவங்க அம்மாக்கும் முன்கூட்டியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது எப்படின்னா, பையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களும் நிறைய கோவில் கோலம் அண்ட் வீட்லேயே நிறைய பூஜைலாம் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி அவங்க குலதெய்வத்தை வழிபடும் போது பார்த்தீங்கன்னா உன் பையனுக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் முன்கூட்டியே ஒரு சில சின்ன சின்ன விஷயம், பெருசாலாம் இல்லை, சின்ன சின்ன விஷயம்லாம் ஓகே இந்த மாதிரி நம்ம பையனுக்கு நடக்க போகுது அப்படின்னு அவங்களால உணரவும் முடிஞ்சு ஓரளவுக்கு அவங்களையும் காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க. இப்படி இந்த சமயம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் இவருக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அவங்க அந்த சமயம் வயசுக்கு வந்திருக்காங்க. ஸோ வயசுக்கு வந்த அந்த விஷயம்லாம் ஒரு சைட் நடந்துட்டும் இருக்க, அப்படி வயசுக்கு வந்த தங்கச்சிக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் முடிச்ச அந்த கையோட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோகேஷ் இவருக்கு பிரச்சனை மறுபடியும் தொடங்க ஆரம்பிக்குது, வெளிப்படையாகவே ஆரம்பிக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி லோகேஷ் இவருடைய உடல் எடையெல்லாம் குறைஞ்சு ஓரளவுக்கு இவரும் கொஞ்சம் வெயிட்லாம் ஏற்றிருப்பாரு. மறுபடியும் அந்த பிரச்சனை வெயிட்லாம் குறையவும் ஆரம்பிக்குது, மூஞ்சிலாம் சுருங்கவும் ஆரம்பிக்குது, அண்ட் முகம்லாம் கருகவும் ஆரம்பிக்குது, அவரோட முகமே பொலி விழக்கவும் ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இவர் தூங்கிட்டு இருக்கிற ரூமுக்குள்ளே அந்த ரூமோட கார்னரில் பார்த்தீங்கன்னா ஏதோ புகை மாதிரி படர்ந்து இருக்கிறதையும் பார்க்குறாரு. அதுவும் ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்க, இது கூடவே அந்த பெண்ணுடைய அதாவது அந்த கன்னி ஆன்மாவுடைய குரலும் கேட்க ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த ரூமோட கார்னரில் நிறைய புகை மாதிரி இருந்திருக்கும் பார்த்தீங்களா ஒரு பர்டிகுலர் இடத்துல. அப்படி அங்கே இருக்கிற புகை அப்படியே லோகேஷ் இவரை நோக்கியும் வருது. இவர் படுத்துட்டு இருக்காருல, இவருடைய உடம்பு வந்து அப்படியே படர்ந்த மாதிரி இவரை மொத்தமாக மூடவும் ஆரம்பிக்குது. அப்படி மூடின அந்த புகைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் இவருடைய கை காலை வந்து போட்டு அழுத்துற மாதிரியும் அண்ட் இவரை கொடுமைப்படுத்துற மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல அவர் உணரவும் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இடத்துல லோகேஷ் இவரால் கத்தவும் முடியல, எந்திரிக்கவும் முடியல. அப்போ லோகேஷ் இவர் யோசிக்கிற விஷயம், இதுதான் நம்மளுடைய கடைசி இரவாக இருக்க போகுது, இன்னையோட நம்ம சொல்லி முடிய போகுது அப்படின்னு ரொம்பவே பயந்திருக்காரு. பயந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலையும் அவருடைய குலதெய்வத்தோட பேர் சொல்லி என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு ப்ரே பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு. அண்டு ஃபர்ஸ்ட் டைமாக அப்போ தான் அவங்க குலதெய்வத்தையே அவர் மனசார ப்ரே பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வரைக்கும் ஒரு மரண வேதனையில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நல்லா ப்ரே பண்ணதுக்கப்புறம் இவரோட உடம்பும் ரிலீஸ் ஆகிருக்கு. உடனே எந்திரிச்சு அவங்க அம்மாயிட்டையும், மாமா நைட் இந்த மாதிரிலாம் நடக்குதுமா, இதோ குரல்லாம் கேட்குது, உருவெல்லாம் தெரியுது அப்படின்னு பயந்து சொன்னதுக்கப்புறம் அம்மா பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. டேய் என்னடா மறுபடியும் பிரச்சனை எடுத்துகிட்டு வந்திருக்க, மறுபடியும் அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு லோகேஷ் அவங்க அம்மாவும் சண்டைப்பட, மா சத்தியமாக நான் அந்த இடத்துக்கே போகலம்மா, உன் மேலே சத்தியமா, ஆனால் எதனால் இந்த பிரச்சனை வந்ததுன்னு தெரியல அப்படின்னு லோகேஷ் இவரும் ரொம்பவே பயத்தில் இருக்காரு. அம்மா இவங்களுக்கும் ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க. இவன் அந்த பக்கமே போல அப்புறம் எப்படி இந்த பிரச்சனை திரும்ப கண்டினியூ ஆகுது அப்படின்னு. சரி காலையில் போயிட்டு அந்த பெரியவரை பார்க்கலாம் அப்படின்னு அந்த நைட்டு எப்படியோ ஓட்டிடுறாங்க. காலையிலே வந்துடுது. பெரியவரை பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த இடத்துக்கு போனால் அன்னைக்குன்னு பார்த்து பெரியவர் அந்த இடத்துலையும் இல்லை, வேலை விஷயமா வேற எங்கேயோ போயிருக்காரு, வரத்துக்கு ஒரு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல லோகேஷ் இவரும் ஒரு மரண பீதியில் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா அடுத்த நைட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நைட்டே இவ்வளோ நடந்துருச்சு, இப்போ இவர் வந்தால் மட்டும்தான் நம்மளால் பழைக்க முடியும் அப்படின்னு அவரும் ஒரு பயத்தில் இருந்துட்டு இருக்க. சரி வேற என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லோகேஷ் இவரும் அந்த பயத்திலே இருந்துட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல் தூங்கலாம் அப்படின்னு இவரோட ரூம்லேயும் படுத்துட்டு இருக்காரு. பட் தூக்கம் சுத்தமாக வரல. கண்ணை மூடினாலே அந்த ஒரு விஷயம் தான் இவரோட மைண்ட்லேயே வந்துட்டு போகுது. ஏதோ உருவம் வரா மாதிரியும் இவரை அழுத்துற மாதிரியும் இவரை ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கிறாரு பயத்தில். ஸோ இதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி மொபைல் எடுத்து கொஞ்ச நாள் கேம் விளையாடலாம் அப்படின்னு கேமையும் விளையாடிட்டு இருக்காரு. இப்படி கேம் விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு
இந்த ரூம்குள்ள ஏதோ நுழையிற மாதிரியும் இருக்கு. இது எல்லாத்தையுமே இவரும் கேம் விளையாடினபடி தான் நோட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி நுழைஞ்சது வேற எதுவுமே இல்லை, இதுக்கு முன்னாள் நைட்டு ஒரு புகை மூட்டமா எதையோ பார்த்துருப்பார்ல, அதே தான் மறுபடியும் இப்போ வந்திருக்கு. இப்போ அந்த புகை மூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவர் கிட்ட வரும்போது இவர் கேம் விளையாடிட்டு இருந்தா அப்படியே இவரோட கை, இவரோட விரல் ஒரு துளி கூட நகர்த்த முடியாத அளவுக்கு அப்படியே நின்றுது. அப்படி நின்னது மட்டும் இல்லாமல் அந்த புகை அப்படியே இவரோட உடம்பு ஃபுல்லாக பரவவும் ஆரம்பிக்குது. பரவுனதுக்கப்புறம் இதுக்கு முன்னாள் நைட்டு என்னன்னாலும் நடந்ததும் சேம் அதே விஷயம்தான் இப்போவும் இவர் சுயநினைவில் இருக்கும்போது, அதாவது உட்காந்துட்டு மொபைல் நோண்டிட்டு இருக்கும்போதும் நடக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் லோகேஷ் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவும் முயற்சி பண்ணுறாரு. அவரால் எந்திரிக்கவும் முடியல. ஒரு நல்ல சுயநினைவோட தான் இருந்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட இவரால் பார்க்க முடியல. ஏன்னா அந்த புகை மூட்டம் இவரோட உடம்பு ஃபுல்லாக மறைச்சிருக்கு பார்த்தீங்களா. அதனாலே இவரால் வெளியில் என்ன நடக்குதுன்னு கூட இவரால் சரியாக பார்க்கவும் முடியல. அந்த ஹாலில் படுத்துட்டு இருக்கிற அம்மாவை கூப்பிட முயற்சி பண்ணுறாரு. வெறும் காற்று மட்டும்தான் வருதே தவிர சத்தம் எதுவுமே வரல. மறுபடியும் அந்த இடத்துல கண்ணு மூடி இவரோட குலதெய்வத்தை வேண்டவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி வேண்டன கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட கை கால்லாம் கொஞ்சம் ரிலீஸும் ஆகுது. உடனே எந்திரிச்சு அடிச்சு பிடிச்சி இப்போ எங்கே போகிறாருன்னா அவங்க வீட்டோட பூஜை ரூமுக்கு தான் போகிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த வயசான பெரியவர் வந்து அந்த தாயத்தை கொடுத்துருப்பாரு. அந்த தாயத்தை இப்போ வரைக்கும் அவர் கையில் தான் இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மந்திரிச்ச பொருள்லாம் கொடுத்துருப்பாரு. அது கூடவே மந்திரிச்ச திருநீரும் கொடுத்துருப்பாரு. அதை எடுத்து நெத்தி ஃபுல்லாக வச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் நாம ரூமில் தூங்க வேண்டாம், அண்ட் அவர் வரத்துக்கு 2 நாள் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, நாம அம்மா கூடவே படுத்துடலாம் அப்படின்னு போயிட்டு சைலண்டாக அம்மா கூடயும் படுத்துக்கிறாரு. அடுத்த 2 நாள் ஹாலில் தான் அம்மா கூடயும் படுத்துக்கிறாரு, அந்த திருநீரெல்லாம் பூசிக்கிட்டு. இப்படி இந்த 2 நாள் முடிவில் பார்த்தீங்கன்னா வெளியில் போன அந்த பெரியவர் திரும்ப வந்துடுறாரு. அவர் வந்ததுக்கப்புறம் அவரையும் பார்க்க போகிறாங்க. அந்த பெரியவரை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கும் கிளியராக புரிஞ்சிருச்சு மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு, அதனால தான் நம்மளை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல, அப்போ அந்த பெரியவர் சரி சமீபமாக உங்கள் பையன் வெளியில் எங்கன்னா போனான்னா அதுவும் நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த வந்து இவன் பண்ணானா அப்படின்னு கேட்கும்போது லோகேஷ் அவரும் இல்லை சாமி நான் அப்படி எதுவுமே பண்ணலை அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அப்போ அந்த பெரியவர் சரிப்பா உன் கையில் இருக்கிற அந்த தாயத்தை கழட்டி கொடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவரும் கழட்டி கொடுக்க அந்த பெரியவரும் அந்த தாயத்தை அப்படியே வாங்கி கண்ணை மூடி கணிக்கவும் ஆரம்பிக்கிறாரு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. அப்படி கணிச்சதுக்கப்புறம் லோகேஷ் அவங்க அம்மாகிட்டையும் கேட்குறாங்க, சமீபமாக நீங்கள் ஏதாச்சும் துக்கம் வீட்டுக்கு, அதாவது உங்கள் சொந்தக்காரங்கள இல்லைனா வீட்டு பக்கத்தில் யாராச்சும் இறந்தவங்க வீட்டுக்கு காரியத்துக்காக போனீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சாமி அப்படின்னு அவரும் சொல்ல, இல்லை இந்த தாயத்தை வந்து தீட்டுப்பட்டிருக்கு, நான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட தெளிவாக சொன்னேன், இந்த தாயத்துக்கு தீட்டுப்பட்டாலோ இல்லை அந்த தாயத்தை கழட்டினாலும் மறுபடியும் போன பிரச்சனை உங்கள் பையனை தேடி வரும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த தாயத்தை கழட்டலை, ஆனால் தீட்டுப்பட்டிருக்கு, அதனால தான் போன பிரச்சனை மறுபடியும் உங்கள் பையனை தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது லோகேஷோட அம்மா யோசிக்கிறாங்க, தீட்டுப்படுற அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவங்களுக்கே புரியுது, ஆமாம் சாமி இப்போ சமீபமாக என் பொண்ணு வந்து வயசுக்கும் வந்திருந்தா, அப்போ என் பையன் தான் வீட்டில் வந்து ஒத்தாசையாக கொஞ்சம் உதவிலாம் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது அந்த வயசான தாத்தா அவருக்கும் கிளியராக புரிஞ்சிருச்சு இதனால தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. உன் பையனுக்கு கட்டின தாயத்தை வந்து சாதாரண தாயத்தை கிடையாது, அந்த தாயத்து மூலயமா கடவுள் எப்பயுமே உன் பையன் கூட இருக்கிற மாதிரி தான் நானும் மந்திரிச்சு பூஜை பண்ணி உன் பையன் கையிலையும் கட்டி விட்டேன். இப்படி தீட்டுப்பட்டதுனால தான் உன் பையன் கூட இருந்த கடவுள் தற்சமயமாக விலகியும் இருந்திருக்காங்க, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு அவரும் அதுக்குண்டான விஷயத்த கிளியராக சொல்லிடுறாரு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ இந்த தாயத்தை வச்சு நான் அடுத்த 3 நாளைக்கு வந்து நான் பூஜை பண்ண வேண்டியிருக்கு, ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் இந்த தாயத்தை மறுபடியும் உன் பையன் கையில் கட்டினதுக்கப்புறம் இதை கழுலாமல் பார்த்துங்க, இதை அடுத்த 1 வருஷத்துக்கு மட்டும் கழுலாமல் பார்த்துங்க, அப்படி எந்த விதமான தீட்டும் படக்கூடாது. அதாவது இறந்தவங்க வீட்டில் இந்த காரியம்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் போயிட்டு சாப்பிடக்கூடாது, அண்ட் இந்த வயசுக்கு வந்தவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் உன் பையன் போகக்கூடாது, அவங்க வீட்லையும் சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த அடுத்த 1 வருஷம் வரைக்கும் பின்பற்றுங்க, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்த 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லோகேஷ் இவரையும் அந்த தாயத்தையும் வச்சு பூஜையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லோகேஷ் அவங்க அப்பா கிட்ட ஒரு சில பொருள்லாம் கொடுத்து இதை நீங்கள் நடுராத்திரி மயானத்தில் போயிட்டு புதைச்சிட்டு வரணும், அப்படி புதைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கூட உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் பெருசாலாம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் லோகேஷ் அவங்க அப்பாவும் அந்த பொருள்லாம் வாங்கிட்டு அவங்க ஊரில் இருக்கிற சுடுகாட்டில் நடுராத்திரி போயிட்டு பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுறாரு. அப்படி திரும்பி பார்க்காம வந்து அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு முன்னாடி லோகேஷ் இவர் ஒரு உருவம் அழுத்தி கை காலை அசைக்க விடாமல் பண்ணிச்சு பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரியான விஷயம் அவங்க அப்பாவுக்கும் அன்னைக்கு நைட்டே நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இப்படி அடுத்த 3 நாளைக்கு அந்த பூஜையும் முடியுது. அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம்
மறுபடியும் அந்த தாயத்தை இந்த விஷயம்லாம் சொல்லி தான் கட்டுறாங்க. இந்த தாயத்தை கழட்டவும் கூடாது, தீட்டுப்படவும் கூடாது. இது மட்டும் இல்லாமல் உன் பையன் அடிக்கடி கண்ட இடத்துல போய் சுற்றுறான் பார்த்தியா, அந்த மாதிரி விஷயம் பண்ணவும் கூடாது. இது 1 வருஷம் மட்டும் நீங்கள் பின்பற்றினா போதும், இந்த பிரச்சனைலேருந்து உங்கள் பையன் வெளியில் வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த 1 வருஷம் வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இவர் ஸ்கூல் கட்டடிக்கிறது கிடையாது, வெளியில் எங்கேயும் அன்னெசரியாக போகிறது கிடையாது, அந்த தாயத்தை கழலாமல் பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அண்டு இந்த தீட்டுப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எதுவுமே பண்ணாமல் 1 வருஷத்தை எப்படியோ ஓட்டிடுறாரு. ஓட்டினதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனைலேருந்து டோட்டலாக வெளியிலையும் வராரு. அண்ட் இப்போ லோகேஷ் இவருக்கு இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே நார்மலாக தான் இருக்காரு. இருந்தாலும் 2021 ஆரம்பித்த அந்த ஒரு பிரச்சனை இவரை போட்டு புரட்டி எடுத்துகிட்டு தான் போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்குமே, எப்பா ஆரம்பத்தில் லோகேஷ் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ காட்டுக்குள்ளே போனார், அந்த இடத்துல ஏதோ பாங்கெலாம் எடுத்தாருன்னு சொன்னேன். அண்ட் அந்த காட்டுக்குள்ளே வேறு ஏதோ ஃபேமிலி ஏதோ பூஜைலாம் பண்ணிட்டு இருந்தாங்களே, என்ன தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அந்த இடத்துல அங்கே இருந்தவங்க கன்னி தெய்வத்தை இல்லை, கன்னி ஆன்மாவை வணங்கிட்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த கன்னி பேய்க்கு என்னென்னலாம் பூஜை பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே தான் அந்த இடத்துலையும் பண்ணி அதுக்குண்டான பொருள் தான் அந்த இடத்துலையும் வச்சுட்டும் போயிருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் நம்ம பசங்க ஏறி விளையாண்டுட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த கன்னி பேய் பற்றி இன்னும் டீப்பாக கேட்கும்போது கன்னி பேய்னா வேறு எதுவுமே இல்லை, இதை கன்னி பேயின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூடவே மோகினி பிசாசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மோகினி பிசாசு தான் அங்கே இருக்கிறவங்க யாரோ அந்த சமயம் வணங்கியிருக்காங்க. அந்த வணங்குறதுக்கு ரீசன் அந்த வணங்கின அந்த குடும்பத்தை தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவா, இல்லை உண்மையிலே அந்த மோகினியை அவங்க வணங்குறாங்களா அப்படின்னு கிளியராக தெரியல. பட் இந்த 2 விஷயத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது தெரியாமல் தான் நம்ம பசங்களும் அந்த இடத்துல போயிட்டு என்னென்னமோ பண்ணி பிரச்சனையிலையும் மாட்டியிருந்திருக்காங்க. அண்ட் இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. உங்கள் வேல்யூபிளான கமெண்ட் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நான்.